வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம மீன ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்கள் 2025ஆம் ஆண்டோட பிப்ரவரி மாத பலன்கள் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் வேலை, தொழில், வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, மீனராசி அன்பர்களே உங்களுக்கு 7.5 சனி போய்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு 7.5 சனியில விரய சனி உங்களோட ராசியிலிருந்து 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எதை தொட்டாலுமே வீண் விரயமா போய்கிட்டே இருக்கும். அதுல கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்றேன். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. கொஞ்சம் கூடுதலா விழிப்புணர்வோட இருங்க அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? எதுக்கு காசு செலவாகுதுன்னே தெரியாது, ஆனா நிறைய இடத்துல செலவாகிக்கிட்டே இருக்கும், கையில காசு தங்காது. இந்த மாதிரிதான் மீனராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்ப வேலை, தொழில், வருமானத்துல பிப்ரவரி மாதத்துல எப்படி முக்கியமா இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா, உங்களோட 10ஆம் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். அவர் 3ஆம் இடத்தில் இருக்கிறாரு. சரிங்களா? அதே மாதிரி 2ஆம் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அவர் தான் வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கிறாரு மீனராசி அன்பர்களுக்கு. அவர் 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவரு தான் உங்களுக்கு 9ஆம் அதிபதியா வராரு. 2க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதாரத்துல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆனா அதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதை நீங்க பாத்துக்கோங்க. வேலையிலையும் தொழிலையும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம்னா ஒரு கன்ஃபியூஷன்ஸ், ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த டைம் ஒரு மனம் தெளிவா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டம் இந்த பிப்ரவரி மாதம் சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, ராகுங்கிறது உங்க ஜென்ம ராசியிலே இருக்கிறாரு. அவரோட சுக்கிரன் அங்க சேர்ந்து உச்சம் அடைகிறாரு. இதனால ஒரு மனம் தெளிவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ராகுங்கிறது உங்க ஜென்ம ராசியிலே இருந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கொடுத்துட்டே இருந்திருப்பாரு. இப்ப சுக்கிரன் அங்க போறதுனால, சுக்கிரன்ங்கிறது ஒளி கிரகம், அவர் அங்க போறதுனால ரொம்ப ஒரு மனதுல ஒரு ஒரு வெளிச்சம் ஏற்பட்ட மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப இந்த மாதம் வேலையாகட்டும், தொழிலாகட்டும், அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் ப்ரெஷர், கடினமான ஒரு சூழ்நிலைகள் இருக்காது உங்களுக்கு. அதனால அந்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு, அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா வரும். உங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா இருப்பீங்க. ஒரு மனதளவுல இதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் மீனராசி என்பர்களுக்கு இருக்குது. ஸோ பெருசா ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பிசினஸ்ல பெருசா ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏன்னா 7.5 சனியில விரய சனி போயிட்டு இருக்கிறதுனால ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இவ்வளவு நாளா இருந்த குழப்பங்கள் தீர்வுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அடுத்து குடும்பத்துல உங்களுக்கு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த 7.5 சனியில தான் திருமணம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதனால நீங்க 7.5 சனி பயந்துட்டு திருமணம் எல்லாம் பண்ணாம இருக்காதீங்க. உங்களுக்கு கரெக்டான பொருத்தம், உங்களுக்கு கரெக்டான தசாபுத்தி போச்சுன்னா தாராளமா நீங்க பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி யார் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான். அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல வலுவோட தான் இருக்கிறாரு. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தாராளமா நீங்க திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யலாம். அதே மாதிரி வீடு, மனை, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கலாம்னா வாங்கலாம். பட் ஒரு டைமுக்கு 4 டைம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஏன்னா இந்த விரயசனின்னா தேவையில்லாம விரயம் போய்கிட்டே இருக்கும். அப்போ வீடு, மனை, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கலான்ட்டு இருந்தாலுமே அது எப்படி கரெக்டா பிளானிங் கரெக்டா வராது. அதை எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது இல்ல. அதனால நிறைய டைம் யோசிச்சு ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க. ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரி, அந்த அவசரப்பட்டுட்டு அட நான் இப்ப எடுத்துட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அதனாலதான் நான் மீனராசி அன்பர்களுக்கு நான் இதை சொல்றேன். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. திருமணத்துக்கு நல்ல உகந்த காலகட்டம், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா ஏற்படும். உங்களுக்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. மனதுல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா கிரியேட் ஆகும். ஏன்னா மீனராசி என்பவர்கள் கேட்பீங்க, இந்த 7.5 சனியில மனம் நிம்மதியா அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு யோசிப்பீங்க. பட் அப்படியெல்லாம் நீங்க திங்க் பண்ணாதீங்க. இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மாதமா இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு மாணவர்களுக்கு இந்த எஜுகேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இவ்வளவு நாளா ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா கரெக்டா என்னடா அதை ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துருக்கும். அடுத்து எக்ஸாம் வருது. இந்த மாணவர்களுக்கு எல்லாம் அடுத்து பப்ளிக் எக்ஸாம் வரும், போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் வரும், இல்ல ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் வரும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். 7.5 சனி போகுது, உங்களுக்கே மனதளவுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன நம்ம பண்ணிருவோமா, பண்ணலீன்னா நம்ம ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்றது, இல்ல நம்மளுக்கு கரெக்டான நம்ம யோசிக்கிற காலேஜ் கிடைக்கலன்னா என்ன பண்றது, நிறைய உங்களுக்குள்ள யோசனைகள் இருக்கும். நீங்க பெருசா எதையுமே திங்கிங்கே பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த மாதத்துல ஓரளவுக்கு மைண்ட் கிளியரா இருக்கும். ஒரு கான்பிடண்டா இருப்பீங்க. ஒரு தைரியமா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம்.
ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி நிறைந்த மாதமா கண்டிப்பா இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தாராளமா ட்ரை பண்ணுங்க. பயப்பட வேண்டாம், ஃபியர் பின்னாடி பேக் அடிக்க வேண்டாம், பயப்படாதீங்க, பேக் அடிக்காதீங்க. நீங்க உங்களோட கடமையை கரெக்டா செய்யுங்க, அது மட்டும் போதும். பெருசா எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க இது பண்ணிட்டுலாம் ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டாலாம் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. இருக்கிறத அப்படியே பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டா குடும்பத்துல நிறைய பிரச்சனை, எனக்கு வெளியிலயும் பிரச்சனை வருது. இப்ப நான் வேலைக்கு போற பெண்ணா இருந்தா எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இல்ல எனக்கு குடும்பத்திலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு அப்படின்ட்டுலாம் இருப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிப்ரவரி மாதத்துல அந்த அளவுக்கு எந்த ஒரு பெருசா எந்த ஒரு பாதிப்புமே வராது. இன்ஃபேக்ட் நீங்க எல்லாத்தையுமே ஒரு ஒரு பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிப்பீங்க. இவ்வளவுதானே, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு. ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதுக்கு வேண்டி ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க மீனராசி பெண்கள். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இதுக்கெல்லாம் நீங்க பயந்துட்டு இருக்காதீங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்க மாட்டீங்க. நீங்க எதா இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு பாசிட்டிவா எடுத்துட்டு போற பெண்களா தான் இருப்பீங்க. பட் உங்களை அந்த சிச்சுவேஷன் அப்படி தள்ளுறப்ப நீங்க அதுக்காக நீங்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல போய் மாட்டிக்கிறீங்க. பட் இந்த மாதம் நல்லா இருக்குது. குடும்பத்துக்கு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். வெளியில டூர் ட்ரிப் போயிட்டு வருவீங்க. எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா சனி, சூரியன், உங்களுக்கு புதன் எல்லாம் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதோ ஒரு டிராவல் இருக்குது அப்படிங்கிறது உணர்த்துது. அதனால நிறைய டிராவல், டூர், ட்ரிப் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறத நான் மீனராசி பெண்களுக்கு சொல்றேன். அடுத்து ஹெல்த்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹெல்த்ல உங்களுக்கு ராகுவோட சேர்ந்து சுக்கிரன் உங்க ராசியிலேயே இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ல அதிகமா சுகர் சாப்பிடாதீங்க. இந்த ஸ்வீட்டு, இந்த சுகரை அதிகமா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா இந்த சுகரை அதிகமா எடுத்துக்காதீங்க. அதனாலதான் ஸ்வீட்டு, சுகர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் அந்த ஒரு சுகர் ஸ்வீட் அதை அதிகமா எடுத்துக்காதீங்க. இந்த டயபெட்டிஸ் பேஷண்டா இருந்தா உங்களுக்கு தான் பெருசா வேற எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. பட் ஆனாலுமே 7.5 சனி போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் ஹெல்த்ல கூடுதலா கவனமோடு இருங்க. நிறைய பேர் எக்ஸசைஸ், மெடிடேஷன், யோகா, ஜிம்முக்கு போங்க. இதெல்லாம் பண்றதுனால ஓரளவுக்கு அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இது சின்ன சின்ன ஒரு எளிய பரிகாரம் தான். ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி அப்படின்னா சனி பகவான் ஒரு மந்தக்காரகன். அவர் உங்களுக்கு நீங்க எவ்வளவு மந்தமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப மோசமான நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஆனா நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருந்து பாருங்க. ஒரு நாள் நேரத்துல எந்திரிச்சு கரெக்டா யோகா, மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்டு அந்த நாளை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த நாள் உங்களுக்கு மனதளவுலையும் சரி, உடலளவுலையும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதை நீங்க ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ், 60 வயசுக்கு மேல் இருக்கிற நபர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டோம்னா இந்த உங்களுக்கு பெரிய ரிஸ்க், பெரிய இன்வால்வ்மெண்ட் எல்லாம் பண்ணிக்காதீங்க, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அது கண்மூடித்தனமா எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் விரைய சனியா இருக்கிறதுனால யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க, அதிகமா கடன் வாங்காதீங்க. பெரிய எக்ஸ்பேன்ஷன் பண்றேன், நான் அடுத்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணலான்ட்டு இருக்கேன், இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இருக்கிறத அப்படியே கிளியரா வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலுமே அதெல்லாமே சரியாகக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம் பிப்ரவரி மாதம் அப்படின்னே சொல்லலாம். சோ அப்ப ஆளோட பார்க்க போயிட்டா இந்த பிப்ரவரி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். மனம் தெளிவு, மனசு மட்டும் நல்லா இருந்தா போதுங்க, வாழ்க்கையவே ஜெயிச்சிடலாம். அதனால உங்களுக்கு மனசு நல்லா இருக்கும், எதா இருந்தாலும் நீங்க ஜெயிப்பீங்க. மனம் தெளிவா இருக்கிறதுனால அந்த டைம்ல ஒரு முயற்சி எடுக்கிறப்ப கண்டிப்பா வெற்றி அடைவீங்க. வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட சேனல்ல நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.